கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 16 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. நாச்சியா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்க? பேசாமல் பொறுப்பை மருமகங்கிட்ட கொடுத்துடலாம்ல அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், அபிராமி விருப்பமே இல்லாமல் சாவி குத்த கீழே வைக்கிறாங்க. அருணாச்சலம் ஒவ்வொருத்தரையாக கன்வின்ஸ் பண்ணி இந்த சாவியை எடுத்துக்கோங்க, பொறுப்பு ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. கடைசியாக தீபா கிட்ட சொல்கிறாங்க. தீபாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அபிராமி பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நானே பொறுப்பு எடுத்துக்கிறேங்கிறாங்க. ஆனால் தீபா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அபிராமி அந்த சாவியை எடுத்துக்கிட்டு யாரையும் கட்டாயப்படுத்திட்டு இருக்காதீங்க, கடமைக்கு நல்லா அவங்களும் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கக்கூடாது, நம்மளும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அபிராமி சொல்ல, கடமைக்காகலாம் சொல்லலாத்த, விரும்பி தான் கேட்குறேன். நான் வீட்டுக்கு கடைசி மருமக, மூத்தவங்களாம் இருக்கும்போது நான் பொறுப்பை கேட்கக்கூடாதுன்னு தான் தயங்கி நின்றுட்டு இருந்தேன். மற்றபடி விருப்பம் இல்லாமல்லாம் நான் விலகி நிற்கல அத்தை அப்படின்னு தீபா சொல்லவும், அப்படி போட்டு யோசிக்கிறாங்க மீனாட்சி. என்ன நாச்சியா, இப்போது தீபா தெளிவாக நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டால அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், மாமா தலையில் நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுங்கன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்பா விடுங்கப்பா, அம்மாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுங்கிறாங்க. கார்த்தி, என்ன கார்த்தி, என்னமோ எனக்காக விட்டு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் வீம்புக்கெல்லாம் சொல்லலை, நீயே பார்த்தல எப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே நிற்கிறாங்கன்னு. பொங்கல் பாரம்பரியமான பண்டிகைப்பா, அதையெல்லாம் முழு மனசோட பண்ணணும். இவங்கெல்லாம் அப்படியா இருக்காங்க? எனக்கெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறப்பா, அடுத்த வருஷம் வேணா அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அபிராமி சொல்ல, இல்லை நாச்சியா, நீ பொறுப்பை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்ட, தீபாவும் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டா. இப்போ நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தனா அது வேறு மாதிரி தெரியுது. தீபா கேட்டதால் தான் நீ வேணான்னு சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தோணும், எனக்கும் அப்படி தான் தோணுது. சரிப்பா, யாருக்கும் எந்த சங்கடமும் வேணாம். உங்கள் அம்மா விருப்பத்துக்கே பொங்கல் வைக்கட்டும். அதே மாதிரி தீபாவும் அவங்க ஊரில் எப்படி பொங்கல் வைப்பாங்களோ அதே மாதிரி பொங்கல் வைக்கட்டும். கிராமத்து பொங்கலை நாமளும் பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, என்னப்பா போட்டி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கங்கிறாங்க ஆனந்த். போட்டியாக எடுத்தாலும் ஓகே தானடா, ஜாலியான போட்டி இது. பொங்கலை களைக்கட்ட வச்சுருவோம். என்ன நாச்சியா, போட்டிக்கு ரெடியா? நான் உன் பக்கம்தான், ஒரு கை பார்த்துருவோங்கிறாங்க அருணாச்சலம் அபிராமி கிட்ட. மாமா போட்டியெல்லாம் அப்படின்னு தீபா சொல்ல வரதுக்குள்ளேயே போட்டிக்கு நான் ரெடிங்கிறாங்க அபிராமி. சூப்பர், இதுதான் நாச்சியாங்கிறாங்க அருணாச்சலம். தீபா நீ சொல்லு, நீ ரெடியா அப்படின்னு கேட்கவும், நானும் ரெடி தான், அதான் அத்தையே சொல்லிட்டாங்கள மாமா அப்படின்னு தீபா சொல்ல, அவ்வளோதான், நீ தீபா பக்கம் இருந்துக்கோ, நான் அம்மா பக்கம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நான் 2 பேர் பக்கம் தான், நான் நடுவில் இருந்துக்கிறேன், என்னோட சப்போர்ட் 2 பேத்துக்கும் உண்டுங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி ஸ்மார்ட்டா நீங்கிறாங்க அருண். சரி, கார்த்தி 2 பேர் பக்கம் இருந்துக்கிட்டோம், ஏன்னா அவன் தாயா தாரமாங்கிற மாதிரி இருக்கான், அதான் எஸ்கேப் ஆயிட்டா போல. மற்ற 2 பேரும் ஒவ்வொரு டீமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும், நான் அத்தை சைடுங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ ஆனந்த் மீனாட்சி நீங்கள் 2 பேரும் தீபா டீம் அப்படின்னு சொல்லவும், ஆனந்தும் ஓகே சொல்லிடுறாங்க. ஓகேடா பார்த்துடலாம், பட்டிக்காடா பட்டணமானு அப்படின்னு எல்லாரும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அபிராமி மட்டும் தீபா அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபா தனியாக நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அபிராமி வராங்க. என்னை எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு வந்துட்டல அப்படின்னு கேட்கவும், போட்டியெல்லாம் இல்லை, ஆனால் உங்கள் அன்பை நம்பிக்கையை ஜெயிக்க தான் நான் போட்டிக்கு ரெடின்னு சொன்னேன் அப்படின்னு தீபா சொல்லவும், என்னோட அன்பை ஜெயிக்க போறியா? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்திருந்தா பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் நீ ஒதுங்கில போயிருக்கணும், ஆனால் நீ போட்டிக்குள்ள நிற்கிற அப்படின்னு கேட்க, இவ்வளோ நாள் நான் அப்படி தான் அத்தை இருந்தேன், உங்களுக்கு சங்கடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒதுங்கியே இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்றுமே தெரியாது, நான் ஏதோ தத்திங்கிற மாதிரியில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இதை இப்படியே விட்டால் நிலமை ரொம்ப மோசமாயிடும்னு தோணுச்சு. அதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தத்தி இல்லை, எனக்கும் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்குங்கிறத உங்களுக்கு காட்ட நினச்சேன். அதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கிடைச்சது, சரின்னு மாமா சொன்னது போட்டி கொத்துக்கிட்டேன் அப்படின்னு தீபா சொல்ல, ஓஹோ உனக்கு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கா? முதல்ல தனிப்பட்ட அளவுக்கு உனக்கு ஏதாவது திறமை இருக்கான்னு யோசி, அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்பை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேங்கிறாங்க தீபா. உனக்கெல்லாம் நான் இதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, நான் இந்த வீட்டோட மருமகத்தைங்கிறாங்க தீபா. என்ன மருமகளா? அப்படி யார் உன்னை ஏற்றுக்கிட்டா? நீ கார்த்திக் பொண்டாட்டி அவ்வளோதான், ஆனால் இந்த வீட்டோட மருமகளாலாம் ஆக முடியாது, அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு அபிராமி சொல்லவும், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்காக தான் நான் இந்த போட்டிக்கே ஒத்துக்கிட்டேன். இந்த வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிங்களே, அது எல்லாத்தையும் நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். கார்த்திக் சாருக்கு அவர் வேலையில் அவருக்கு துணையாக இருந்து நிர்வாகத்தில் பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தேடினது கூட நீங்கள் போட்ட லிஸ்ட்டில் சொன்னீங்க அத்தை. இப்போ நான் அந்த ஆடியோ கம்பெனியில் கார்த்திக் சாருக்கு நான் அப்படி தான் அத்தை இருக்கேன். கார்த்திக் சார் என்ன நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு என்னோட திறமையை நான் நிரூபிச்சிருக்கேன் அத்தை. இப்போ அதே மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறத. என்ன நான் நிரூபிச்சுக்கிறது? உங்களை ஜெயிக்கிறதா ஆகாதத்தை. நீங்கள் உங்கள் பையனுக்கு எதிர்பார்த்த பொண்ணு மாதிரியான பொண்ணு தான் நான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அத்தை. அதுக்காகவே நான் இந்த போட்டியை ஆர்வமாக எதிர்பார்க்குறேன் அத்தை அப்படின்னு தீபா சொல்லவும், பார்க்கலாம், இது கூட்டு குடும்பம், நிறைய நெளிவு சுழிவுகளெல்லாம் இருக்கும், யார் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனையை ஆரம்பிப்பாங்கன்னே தெரியாது. அதுவும் வீட்டில் ஒரு விசேஷம்னா தேடி கண்டுபிடிச்சி ஒரு குறைய கண்டுபிடிப்பாங்க.
என் வயசுக்கும் அனுபவத்துக்குமே ஒரு சில நேரம் எப்படி சமாளிக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. நீ என்னதான் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அபிராமி சொல்ல. பார்க்கலாம் அத்தை, நானும் எல்லாத்தையும் எதிர்பார்த்து சமாளிக்க ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு தீபா சொல்லவும் அபிராமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி ரூமில் அப்படியே யோசிச்சு நடந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக தீபாவும் வராங்க. என்ன தீபா, கீழே அப்பா போட்டிக்கு சவால்னு சொன்னதும் நீங்களும் சவாலுக்கு ரெடின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்க, சவாலெல்லாம் இல்லை சார், அட்லீஸ்ட் இந்த சாக்கை வச்சாவது நான் பொங்கல் வேலையை பார்ப்பேன்ல. அத்திக்கு உரிமையை என் கையால் ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க முடியாது சார். நீங்களே கூட எங்கள் 2 பேர்த்துக்கும் கோல்டுவார் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியுமான்னு பார்க்குற சாருங்கிறாங்க தீபா. அதனால தான் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது கூட நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், நானும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் சார் இதுக்கு சம்மதம்னு சொன்னேன். ஆனால் இப்போது சவாலுக்கு ரெடி ஆகிட்டீங்களான்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. நான் இந்த வேலையெல்லாம் கொஞ்சமாக பொறுப்பாக செஞ்சால் அத்தை என்னை ஏற்றுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சார் அப்படின்னு தீபா சொல்லவும், கண்டிப்பாக தீபா, உடனே ஏற்றுப்பாங்களான்னாலும் தெரியல தீபா அப்படின்னு கார்த்தி சொல்லவும், வெளிப்படையாக அவங்க காட்டிக்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை சார். அவங்களோட உள் மனசில் தீபா பொறுப்பானவதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது போதும் சாருங்கிறாங்க தீபா. ஆல் தி பெஸ்ட்னு கார்த்தி சொல்லவும், அப்போ உங்கள் சப்போர்ட் எனக்கு தானே அப்படின்னு தீபா கேட்க, நான் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க கார்த்தி. புரியுது சார். அத்தை இப்போ கூட என்கிட்ட கோவமாக தான் பேசினாங்க. நானும் பதிலுக்கு பேசிட்டு தான் வந்தேன். நான் பேசுகிறதெல்லாம் கூட அவங்க சவாலாக எடுத்துக்கிட்டு துணிஞ்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து சொன்னாலும் அவங்களால அது ஏற்றுக்க முடியாது, நொறுங்கி போயிடுவாங்க அப்படின்னு தீபா சொல்ல, நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சு பேசுகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் போட்டியில் ஜெயிப்பீங்க. ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க கார்த்தி தீபாவுக்கு. அவங்களும் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி ஆனந்த்காக காஃபி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தீபாவும் வராங்க. வாங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், என்னக்கா மேடம் நல்லா சொல்கிறீங்கங்கிறாங்க தீபா. ஆமாம், அத்தையே எதிர்த்தெல்லாம் பேசுகிறீங்களே, அப்போ மரியாதை கொடுத்து பேச வேணாமாங்கிறாங்க மீனாட்சி. அக்கா ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, நீங்கள் தானே மாட்டி விட்டீங்க. நீ தான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து சிக்னல் கிடச்சதும் சவால் கொத்துக்கிட்டியே, எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேங்கிறாங்க மீனாட்சி. நல்ல வேலை கார்த்திக் கண்ணை காட்டி சிக்னல் கொடுத்தாரு, இல்லைனா நீ இந்த போட்டியே எடுத்துக்க மாட்டே தானே அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் இந்த போட்டி நல்லா எடுத்துக்கவே இல்லைக்கா, நானும் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக தான்னு அத்தைக்கிட்ட நிரூபிக்க நினச்சேன். கார்த்திக் சாரும் அதை தான் நினச்சாரு. ஏன் நீங்கள் கூட அதை நினச்சி தானே எனக்காக விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கவும், நான் பொறுப்பெடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதை எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும். என் விஷயத்துலலாம் அத்தை பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எனக்கு மட்டும் இல்லை, ஏன் ஐஸ்வர்யா கூட பொறுப்பு கொடுக்க அத்தை ரெடியாக தான் இருந்தாங்க. அவள் எவ்வளோ தப்பு பண்ணி அத்தைக்கிட்ட அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட் விஷயத்தில் அவள் எப்படியெல்லாம் அத்தையை எதிர்த்து பேசினா அதையே அத்தை ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் உன் விஷயத்தில் மட்டும்தான் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. உனக்கும் எல்லா திறமையும் இருக்குங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் உன்னை பற்றி அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே மாறும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி உன்னோட உரிமையை தக்க வச்சுக்கோ. அதுக்காக தான் நீ பொறுப்பெடுத்துக்கணும்னு நான் நினச்சேங்கிறாங்க மீனாட்சி. தேங்க்ஸ்க்கா அப்படின்னு தீபா சொல்லவும், தேங்க்ஸ் எல்லாம் வார்த்தையில் எதிர்பார்க்கல, செயலில் காட்டுங்கிறாங்க மீனாட்சி. கண்டிப்பாங்கிறாங்க தீபா. இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட நான் அத்தைக்கிட்ட தைரியமாக பேசிட்டு வந்தேன் அப்படின்னு தீபா சொல்லவும், ஓ தனியாக வேற வந்து பயமுறுத்திட்டாங்களா? நான் அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும்னு. போட்டி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை காட்டுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கே அவங்க வேலையை காமிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்ககிட்ட சண்டை போடும்போது மட்டும் அவங்களுக்கு மயக்கமெல்லாம் வராது போல். நீ இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு கொடுத்த பொறுப்பை சிறப்பாக பண்ணி முடிச்சு இந்த பொங்கலை மறக்க முடியாத பொங்கலாக மாற்றி காட்டு தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், கண்டிப்பாக்கா இந்த பல்லவி விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த உறுத்தலும் இல்லாமல் நான் ரொம்ப தைரியமாக இருப்பேன். பல்லவி விஷயத்த நினைக்கும் போது அப்படியே நடுங்குதுக்கா. சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் கார்த்திக் சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு தோணுதுக்கா. அந்த நினைப்பெல்லாம் வந்தாலே நடுங்க ஆரம்பிச்சிடுதுக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு துரோகம் அது இது நல்லா பேசிகிட்டு இருக்காத. நீ நல்லது நினச்சி தான் மறைக்க ஆரம்பிச்ச சூழ்நிலை இப்படி சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்க. கடவுள் உன் பக்கம் இருக்காருன்னு சொன்னல, அதை மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக அட்லீஸ்ட் இந்த பொங்கல் முடிய வரைக்குமாச்சு அந்த நினைப்பை தள்ளி வச்சுக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. ஆனந்த் காஃபி கேட்டாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அவங்க ரூமில் அருணாச்சலம் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தீபா அதுக்கு பதில் சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா வராங்க. அத்தை தீபா மேலே செம கோத்தில் இருக்காங்க. இந்த டைமில் அவன் மேலே தூபம் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அத்தைங்கிறாங்க, இங்கே பாரு நான் உன்னை பொறுப்பு எடுத்துக்க தானே சொன்னேன், நீ எதுக்காக அவளுக்கு விட்டு கொடுத்த அப்படின்னு அபிராமி கேட்கவும், அது ஒன்றும் இல்லத்த, நீங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த பொறுப்பை எடுத்துக்க முடியும்? ஆனால் அதுக்குள்ளே அந்த தீபா எடுத்துக்கிட்டா எப்படி பார்த்தாலும் மீனாட்சி தீபாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, அது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்கவும், தீபா உங்களுக்கு பயந்துட்டு கண்டிப்பாக சாவி எடுக்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் அவள் இப்படி துணிஞ்சு உங்களையே எதிர்த்து சாவி எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லாத. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே அந்த பொறுப்பை எடுத்துருக்க மாட்டேன்னா அத்தை. அது மட்டும் இல்லாமத்த, அவள் ஏதோ ட்ராமா பண்ணி கார்த்திகை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரதா பிளான் பண்ணான்னு நினச்சேன். ஆனால் இந்த வீட்டையே கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணும் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு இப்போ தான் அத்தை எனக்கு புரியுதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமாம் அத்தை, கார்த்தியை மொத்தமாக அவள் பக்கம் கொண்டு போயிட்டான்னு உங்களுக்கு புரியுதா? அதுதான் அத்தை இந்த வீட்டோட நிர்வாகத்தை போட்டி போட்டு பொறுப்பெடுத்துக்க துணிச்சல் வந்திருக்கு. கார்த்தியவே வளைச்சாச்சு, இதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டா அத்தை.
அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. ஓ அபிராமியை நீ அவ்வளோ ஈஸியாக எடை போட்டுட்டியா? நானும் இவ்வளோ நாளாக கார்த்திக்காக யோசிச்சு தான் அவன் விஷயத்தில் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக போயிட்டு இருந்தேன். அவள் என்னையே எதிர்த்துட்டு இருக்கானா விட்டுருவேனா நானும் அவர் வீட்லேயே போய் அவளை எப்படி மடக்கி மூலையில் வைக்கிறேன்னு பாரு அப்படின்னு அபிராமி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாலில் ரொம்ப டென்ஷனாக நடந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அருணாச்சலமும் வராங்க. என்னாச்சு நாச்சியா அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, பெயிண்டிங்க்கு ஆள் வர சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க வரலைங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு அருண் ஆனந்தெல்லாம் கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, போன வருஷம் பொங்கலுக்கு நம்மளுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாங்கல்ல, அவங்கள தான் இந்த வருஷமும் வர சொல்லியிருந்தேன். இப்போது வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கு. இந்த டைமில் பெயிண்டர்ஸ்க்கு செம்ம டிமாண்டாத்த, இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. பேசாமல் நம்மளே பெயிண்ட் அடிச்சிடலாம், எல்லாரும் வீட்டில் தானே இருக்கோங்கிறாங்க தீபா. அபிராமி அப்படியே திரும்பி தீபாவே பார்க்குறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.